Assalamu alaikum. Welcome back to my channel. Hello my dears. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நோம்புக்கான ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஸ்ப்ரிங் ரோல் ரெசிபி இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்காக நான் இங்கே ஸ்ப்ரிங் ஆனியன் வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே வெஜிடபிள்ஸ்லாம் வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயம், அப்புறம் பெல் பெப்பர், அப்புறம் இது பிரிட்டிஷ் சேவாய் கேபேஜ், இங்கே யூகேயில் உள்ள இது. அதுக்கப்புறம் இது கேரட், எல்லாமே ஜூலியன் கட்னால நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதன் மூலமாக தான் நான் எப்படி இருக்குன்னு தெரியும். மோட்டிவேஷனாக இருக்கும், எனக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். என்னோடய பிஸியான ஷெடியூலில் நான் இதை உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேரட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக அப்படியே வதக்கி விடுங்க. நாளைக்கு இங்கே நோன்பு, இன்றைக்கி நைட்டு நாங்கள் நோன்பு குடிக்கணும். ஆமாம், நோன்பு வைக்கணும். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் நல்லபடியாக நோன்பு வைங்க. எங்களுக்காகவும் துவா செய்யுங்க. அல்லாஹ் நம்ம எல்லாரோட பாவத்தையும் மன்னிச்சு நம்மளோட நோன்பெல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். பேஸ்ட்ரி சீட் 40 சீட்டு நான் வாங்கி வச்சுருக்கேன். அதில் தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ இதெல்லாம் வதக்குனதுக்கு அப்புறம் தான் இது. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்ப்ரிங் ஆனியனை ஆட் பண்ணலாம். அப்புறம் கேபேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினைக்காதீங்க, அது பிரிட்டிஷ் கேபேஜி. நானும் இது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். மாற்றி வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி பரவாயில்ல, இதிலே செய்யலாமேன்னு சொல்லிட்டு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு நார்மல் இந்தியாவில் உள்ள கேபேஜ் கிடச்சிச்சினாலும் அதில் தான் நான் எப்போதும் செய்வேன். இப்போ இது இருக்கிறதுனால இப்போ இதில் செய்கிறேன். நீங்கள் அதிலே செஞ்சுக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லைனா இது வேஸ்ட்டாக போயிடும். பர்கருக்கு ஏதாவது தேவைப்படும், அதனால் நான் இதிலே ட்ரை பண்ணுறேன். கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். ஓவர் குக் ஆக வேணாம். சோயா சாஸ் எடுத்திருக்கேன். இது 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் லெமன் ஜூஸ் நான் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன், 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி. எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ நான் ஆனியன் ஆட் பண்ண போகிறேன். சைட் பை சைடு அந்த பக்கம் அது வேகட்டும், இந்த சைடு நம்ம ஆனியன் வேக வச்சுக்கலாம். இது ஓவர் குக் ஆகிடும்னு சொல்லிட்டு, அந்த காய்கறிலாம் ஓவர் குக் ஆகிடும்னு சொல்லிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுட்டேன். வெங்காயத்தை மட்டும் கோல்டன் ப்ரௌன் வர வரையும் வதக்கிக்கோங்க. அளவுக்கு வதங்கிடுச்சு.
இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இந்த சிக்கன் கீமா எடுத்திருக்கேன். இது லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் ரமலான் ப்ரிப்ரேஷன் வீடியோ போய் பாருங்கள். அதில் என்னென்ன அளவு போட்டிருப்பேன்னு தெரியும். அந்த அளவுக்கு இந்த கீமா வந்து வதக்கிக்கோங்க. அந்த அந்த கீமாவை தான் இப்போ எடுத்து நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். அளவுக்கு சிக்கன் கீமா ஆட் பண்ணியிருக்கேன். இது அப்படியே வதக்குங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ வெஜிடபிள் மிக்ஸையும் ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்ப்ரிங் ரோல் பேஸ்ட்ரி தான் எடுத்திருக்கோம். வந்துடும். வதக்கி வச்ச உள்ளடத்தை அப்படியே இந்த பேஸ்ட்ரி சீட்டில் வந்து வச்சுக்கோங்க. நம்மளோட விருப்பம்தான். இது வந்து சம்சா வடிவத்தில் கூட பண்ணலாம், இல்லைன்னா ரோல் வடிவத்தில் கூட பண்ணலாம். இது நம்மளோட விருப்பம்தான். இந்த மாதிரி தண்ணி கொஞ்சோன்னு இது பண்ணிங்க. வெயிட். சுற்றியாச்சு. 18 ரோலா 19 ரோலா 19 ரோல் 20 ரோல் இருந்திருக்கும். அது வந்து என் பொண்ணு வேற ஒரு பீஸ் இது எடுத்துட்டாங்க. அதனால் 20 ரோல் இதில் சுற்றலாம். நாங்கள் 19 ரோல் சுற்றிருக்கோம். ஆமாம், ரொம்பவே நல்லா இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது. எனக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ண ரொம்ப லேட் ஆகிடுச்சி, சாரி. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நோம்பில் ரொம்ப வசதியாக இருக்கும். டக்குன்னு எடுத்து போட்டு டீஃப்ராஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் நோம்பில் இடைப்பட்ட நாட்களில் கூட இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். இதை மாதிரி செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், உரப்பே இல்லாமல் இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.